அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த ஆட்சியில நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் பேர் சொல்லி சொல்ல நேரத்தை. கடந்த ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில இருந்தாங்க, டாக்டர் எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த கால கோரிக்கை இந்த தத்துவப்பட்டி அணையை தண்ணி நிக்காம இருந்துச்சு. 2 முறை டெண்டர் விட்டு 2 முறை அவங்களால தண்ணி நிறுத்த முடியல. டாக்டர் சொன்னோம், அந்த அணைக்கட்டு ஆத்தூர் தொகுதியில கட்டப்பட்டது. இருந்தாலும் எடப்பாடி ஐயாட்ட பேசி வாய்க்கால் சீரமைப்பு பணியில 35 லட்சம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்ததோட மட்டுமல்ல, அந்த இதை நாங்க கட்சிக்காரங்களுக்கு யாரும் கொடுக்கல, விவசாய சங்கம் அதை பதிவு பண்ண சங்கத்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஒரே வாரத்தில் அந்த சங்கத்தை பதிவு பண்ணி குறிப்பிடலாம் சேர்த்து அந்த வேலையை நாங்க தான் செய்ய ஆரம்பிச்சோம். அந்த வேலையும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்க கட்சிக்காரர்களை கொடுக்க தேவையில்ல, நீங்க யாருக்கு விருப்பமோ நீங்களே செய்யுங்க. இதே நலம்னாரோட பாண்டி திமுக காரு அவரு தான் பார்த்தாரு. அவரை நாங்க வேலை பார்த்தோம், தண்ணியை நிப்பாட்டி காட்டணும். அதே மாதிரி நம்ம அழகாபுரி அணையில தண்ணியே நிக்காம சற்று ஓட்டையாகிட்டு இருந்துச்சு. அதையும் சொன்னோம். 15 கோடி வாங்கி கொடுத்தாங்க. அது செய்யறதுக்குள்ள ஆட்சி போனாலும் கூட அந்த 15 கோடியில செஞ்ச வேலை தான் இப்ப 27 அடியா தண்ணி சேர்க்கறதுக்கான காரணம் அமைஞ்சது. அதே மாதிரி சென்ற ஆட்சியில நாங்க சொன்ன குடவனார் பிரச்சனைக்காக போராடிட்டு இருந்தோம். அந்த பிரச்சனைக்கு எடப்பாடி ஐயாட சொல்லி வல்லுநர் குழுவை அமைத்து கொடுத்து ஒரு முதல் படிக்கட்டை உருவாக்கி கொடுத்தவர் நம்ம டாக்டர் பரமசிவம் அவர்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பு கொண்டு எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்தார். ஆட்சி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எடப்பாடி ஐயாட்டை போட்டு சென்றார். அடுத்தபடியாக அந்த வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிடும் சட்டமன்ற தேர்தல் அந்த காரணமாக வெளியிடாமல் போயிட்டது. அதற்கப்புறம் நாங்க 5 வருஷம் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏடிஎம்கே ஆட்சியில கூட போராட எங்களுக்கு அனுமதி கிடைச்சது விவசாயிகளுக்கு. இந்த திமுக ஆட்சியில அனுமதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்டாலின் வர்றப்பல என்னை பிடிச்சி அரசு பண்ணுவாங்க, ஐபி வர்றப்ப என்னை பிடிச்சி அரசு பண்ணி உள்ள அரசு பண்ணுவாங்க. நாங்க விவசாயத்துக்கு எதிரான ஒரு இதைத்தான் நாங்க நினைக்கிறோம். நாங்க எங்களுக்கு கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. விவசாயிகளுக்கு யாரு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களை ஆதரிப்பது என்றும், நம்ம பகுதி செழிப்பாக வருவதற்கும் இந்த நீர்வளத்துறை, இந்த ஏரி குளங்கள் ஆறுகள் பராமரிப்பதில் எடப்பாடி ஐயா நல்லா முன்னுதாரணமா திகழ்ந்தாரு. அந்த அடிப்படையில நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல முன்னிலை நின்று அவருக்கு நன்றி தெரிவிக்குமா ஒரு சால்வை அணிகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஆட்சி வந்தாலும் சரி விவசாயிக்கான ஒரு முன்னெடுப்பு இல்லைன்னா உணவு தானிய உற்பத்தியில தேக்க வந்துடும். இப்ப நம்ம வேரசத்தூர்ல இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா முதல்ல இந்த குடவனாறு பிரச்சனை தீர்வு காணணும். அடுத்து இந்த மாயனூர் கதவணையில பம்பிங் சிஸ்டம் மூலமா தண்ணியை கொண்டு ஃபுல் பண்றதுக்கு டாக்டர் தான் முயற்சி பண்ணாங்க. இப்ப 20 லட்சம் ரூபாய் செலவு ஃபண்டு வாங்கி அதுக்கு ஆய்வெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. இப்ப தொடர்ந்து திமுக செய்யறதுக்காக சொல்றாங்க, நான் செய்ய காணாம். முதல் வேரசத்தூருக்கு மட்டும் உருவாக்கின திட்டத்தை இப்ப 5 மாவட்டம் 6 மாவட்டத்துக்கு கொண்டு போறீங்க, காலதாமதம் படுத்துறாங்க. அதை நம்ம ஆட்சி கண்டிப்பா கொண்டு வரணும். விவசாயிகளை மதிக்கக்கூடிய ஆட்சியாக, விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் ஆட்சியாக திகழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இத்தனை செய்திகளுக்கும் உதவி புரிந்த அனைத்து அண்ணா திராவிட மன்ற ஒட்டுமொத்த கழகத்துக்கும் சேர்த்து ஐயா அவர்களுக்கு சார்பை அறிவிக்கப்படுகிறது.